முதல் வாசகம் கேட்டீங்களா? சவுண்டே காணும். முதல் வாசகம் கேட்டீங்களா? முக்காடு போட்டு எங்க சாமி நல்லா ஃபேன் காத்துக்கு நல்லா சொக்குது, அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க மக்களே. நாம செய்யற எல்லா வழிபாட்டை விட திருப்பலி முக்கியம். திருப்பலி சக்தி. திருப்பலி நீங்கள் பங்கெடுத்தால்தான் பயன் உண்டு. பார்க்க வந்தீங்களா அப்படியே போதுவீங்க. நம்மளுடைய புனிதர் நம்முடைய இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அல்ல இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம மிகப்பெரிய சக்தி. யாரெல்லாம் திருப்பலியிலே பங்கு பெறுகிறார்களோ அவளுக்கு பலன் உண்டு. யாரெல்லாம் திருப்பலியை பார்க்க வராங்களோ, நல்லா ஏசு நல்லா தான் இருக்கிறாரு, ஏசு நல்லா தான் சிவப்பாகிறாரு, மாதம் நல்லா தான் இருக்கிறாங்க, நம்ம இவரு தூதர் நல்லா தான் ஸ்டைலா அப்படி கம்பீரமா நிற்கிறாரு அப்படின்னு போயிடுவோம். எனவே திருப்பலி பங்கெடுக்க முதல் வாசகத்தில் நீங்க நல்லா பாத்தீங்களா, முதல்ல நிறைய சொல்றாரு, பேதுரு யோவானும் படிப்பறிவற்றவர்கள், படிக்கவே இல்லை, ஆனா பயங்கர துணிவோடு இருக்கிறாங்க, துணிவோடு போதிக்கிறாங்க என்று தலைமை சங்கத்தில் ஆடி போயிருக்கிறாங்க. யாரா இவங்க? ஆனா இயேசு ஒருத்தர் இருந்தாங்க, ஆனா படிக்கலையே, ஒண்ணுமே கத்துக்கலையே, இவங்க எப்படிடா இவ்வளவு ஒரு துணிவோடு மகிழ்ச்சியோடு, அது மட்டுமல்ல நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல குணமாக்குறாங்க, எப்படி இவங்களாம் செய்ய முடிகிறது? படிக்கல, படிப்பறிவற்றவர்கள், ஆனால் இவர்களால் தைரியமாக மகிழ்ச்சியோடு செல்ல முடியுது. மக்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம பெரிய படிப்பு கிடிப்பு அதெல்லாம் ஓரம் போடு, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி துணிவோடு பயணிக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியோடு பயணிக்க வேண்டும் என்றால், துறவற வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ வாலிப வாழ்க்கையோ, நம்ம வாழ்க்கையிலே துணிவோடு நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்றால், எதிரணிக்கு நம்மள குறை சொல்லுவாங்க, குத்தி காட்டுவாங்க, வேறுமனே மாட்டி விடுவாங்க. பாத்தீங்களா, முதல் வாசகத்துல தலைமை சங்கத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது நடக்கலாம், ஒன்று பேச முடியாமல் அவர்கள் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. யாரா இவங்க? ஆனா இயேசுவோடு தான் இருந்தாங்க என்று அந்த தலைமை சங்கத்தில் ஒன்று செய்ய முடியாமல் எப்படி போனது? எங்கிருந்து எங்களுக்கு இந்த தைரியம் வந்தது? அதான் முக்கியமான ஒன்று மக்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் துறவற குருத்த வாழ்க்கையிலும் நாம் இந்த மாதிரி பயணம் செய்ய வேண்டும் என்றால், நாமும் துணிவோடு செல்ல வேண்டும் என்றால், இங்க பாத்தீங்களா, இவர்கள் இறைவாக்கு உரைக்கும் பொழுது, நற்செய்தி அறிவிக்கும் பொழுது, இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாம, அப்ப இயேசுவை பெற்றுக்கொண்ட இவர்கள், தூயாவியை பெற்றுக்கொண்ட இவர்கள், அருளை பெற்றுக்கொண்ட இவர்கள், யாரெல்லாம் தூயாவியை பெற்றுக் கொள்கிறார்களோ, இயேசுவினுடைய பல்வேறு ஐசியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில தைரியம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், எந்த தடையும் வராது. நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், யாரும் நம்மளை குறை சொன்னாலும் குத்தி காட்டினாலும் நம்ம வாழ்க்கை சரியாகத்தான் மக்களை போயிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படியே முக்காடு போட்டு அமைதியாக உட்காந்துருக்கலாமா? அச்சிஷ்டா மரியாதைன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா பக்கத்துலங்கள்லாம் அச்சிஷ்டா மரியாதை சுரே சுரே மாதாவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லும் பொழுது ஃபேன் ஓடாது, அச்சிஷ்டா மரியா சுரே சுரே அந்த ஃபேனை போடுங்க, அச்சிஷ்டா மரியா அன்பியத்தெல்லாம் போஸ்ட் நடக்கும். 3 அன்பியம் 2 பேர் வந்திருப்பாங்க, மீதியெல்லாம் வரமாட்டாங்க. அந்த அன்பை தலைவி வெயிட் பண்ணி 4வது சொல்லிருப்பாங்க, அச்சிஷ்டா மரியா சுரே சுரே மாதாவி பழகா இருக்கு எங்களுக்காக எப்போ 3 கொடுத்துரு அப்படி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சடங்காக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. திருப்பலியும் சடங்காக மாறக்கூடாது. இங்க வைக்கிற ஒவ்வொரு மகளும் திருப்பலி முந்த பிற்பாடு பெற்றுக்கொண்டுதான் நீங்க போகணும், வெறுங்கையோடு போகக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? நல்லா கவனிங்க, இயேசுவை பெற்றுக்கொண்ட நாங்கள் சும்மா எங்களால் இருக்க முடியாது. அதான் அருமையான வார்த்தை நான் எடுத்தது. அழகாக பங்குத்தந்தையவர்கள் தொடக்கத்திலே தொடங்கிவிட்டார். பெற்றுக்கொண்ட நான் கொடுக்காம இருக்க முடியாது. அப்ப யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது மட்டும் அல்லாம திபேரிய கடலிலே இயேசு மீண்டும் தோன்றுவார். நீங்க படிச்சீங்களா? யோவான் நற்செய்தியிலே அங்க மீண்டும் தோன்றுவார். அங்க பேதுரு இருப்பாங்க, தோமார், நத்தனியேல் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இயேசுவை நம்பணும்பா, என்னப்பா இயேசு உயிர்த்தாராமே, அங்க தோன்றாரு இங்க தோன்றாராமேன்னு ஒரு மாதிரி விரக்தியோடு கடற்கரையில் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. என்னடா படத்துல சேர் சொல்லிட்டு சொல்லுவாரு, பேதுரு நான் மீன் பிடிக்க போறேன், நான் பழைய வாழ்க்கைக்கு போறேன், நான் பொழைச்சுக்கிறேன், இதை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் நம்பணும், ஏதோ உயிர்த்தா இருக்கிறாங்க, நம்ம பெண்கள்லாம் சொல்றாங்க, நம்ம யாரும் பார்க்க முடியல என்று சொல்லி விரக்தியிலே கஷ்டமான சூழ்நிலையிலே நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போவார். யாரு? பேதுரு அவர்கள். அவரோடு
மற்ற நாங்களும் வரோம் அப்படின்னு போய் மீன் பிடிப்பாங்க. ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது கிடைச்சதா? சவுண்டே கிடைச்சதா? ஆமா, நீங்களும் திருப்பள்ளி கிடைக்காம போகக்கூடாது. ஒன்னும் கிடைக்கல. ஆனா இவங்கெல்லாம் மீன் துறையிலே பயிற்சி பெற்றவர்கள். பேதுருவுல அந்த வாழ்க்கையே, இவங்கெல்லாம் அந்த தொழிலே. அப்ப நான் சேலம், நான் போய் மீன் போட்டா எவ்வளவு பிடிக்க முடியும்? ஒன்று எனக்கு. ஆனால் இங்க இருக்கிற மீனவர்கள் தெரியும் உங்களுக்கு. இப்படி பயிற்சி பெற்று அதிலே கடலில் வாழ்ந்த அவர்கள் மீன் பிடிக்க போகும்போது ஒன்றும் கிடைக்கல. இயேசு நிற்கிறாரு, வந்துட்டு தம்பி ஒன்றும் கிடைக்கல, அப்படி அந்த பக்கம் போடு. அப்போ நாம் என்னதான் திறமை வாய்ந்திருந்தாலும், என்னதான் பயிற்சி பெற்றாலும், ஆண்டவர் இல்லை என்றால் நமக்கு ஒன்று செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவங்க தான் வெற்றி. நான் படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது. ஆண்டவர் இல்லை என்றால் இங்கேயும் பாருங்க, அந்த பக்கம் வலையில போடுங்க. அப்படிதான் சொல்றாரு பேதுரு, ஆண்டவரே அப்ப சொல்லிட்டு காதை குச்சி ஓடியாராங்க. அப்போ ஆண்டவர் இல்லாத பொழுது ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்கள் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரை பெற்றவர்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். மக்களே, இது முக்கியமான ஒன்று. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஏன் நம்ம ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம்? ஏன் நம்மளால் இந்த இறையை பெறுகிறோம்? இது சிம்பிள், ஒன்றும் கிடையாது. நீங்க சீடர்கள் எடுத்துங்க. சீடர்கள் பயந்து போய் இருக்கும் பொழுது, சீடர்கள் இயேசுவை நம்பி விரக்தியிலே இருக்கும் போது ஆண்டவரே தேடி வருகிறார். இதான் முக்கியம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் அவரே தேடி வருவார். அதுக்கு முந்தைய அப்படி இல்ல. விசுவாசம் சொல்ல போய் தவர் இயேசு உயிர்த்த பிறகு இயேசுவே தேடி வந்து எங்கெல்லாம் சீடர் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இயேசுவே தேடி சென்று சமாதானம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி திடப்படுத்தி உயிரை கொடுத்து உறவை கொடுத்து சக்தியை கொடுத்து அவர்கள் மீண்டுமாக வர செய்கிறார். மேல் மாடியிலே சிலர்களோடு மாதாமாவும் சில அமைதியாக பயந்து போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க தூய ஆவியை கொடுத்து உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவிக்க திடம் கொடுத்தவர் ஆண்டவர். அப்போ யாரெல்லாம் தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறார்களோ, தூயவை கூடிய கனிகளை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தைரியமாக மக்களே நடந்து செல்வார்கள். நம்ம தூயாவி கனிகளை பெற்று வேணும். நிறைய தூயாவி கொடைகள் இருக்கு. அந்த கொடைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்போதும் நிதானமாக யதார்த்தமாக நம்மால் பயணிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு திருப்பலியும் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இறை வார்த்தையை ரொம்ப ஒத்து கவனிக்கணும். மனித வார்த்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. மனித வார்த்தை என்ன காயப்படுத்துது. ஏன் ஒத்து கவனிக்கிறீங்க? அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இறை வார்த்தையை நீங்கள் ஒத்து கவனிக்கும் போது ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் இல்ல ஜெப கூட்டத்திலும் இல்ல எல்லா பல்வேறு பக்தி பூசையிலும் இறை வார்த்தை நீங்கள் ஆழமாக உள்வாங்கும் போது நீங்க பாருங்க, பேதுருவும் யோவானும் படிப்பறிவு பெற்றவர்கள், வார்த்தையை பாருங்களே. ஆனால் அவர் துணிவை கண்டு செயலை கண்டு மற்ற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்ப படிப்பு தேவை. நமக்கு படிப்பை காட்டிலும் ஆண்டவருடைய அருள் தேவை, ஆண்டவருடைய மிகப்பெரிய அபிஷேகம் தேவை, தூயாவி கனிகள் தேவை. அப்படி வந்தவர்கள் தைரியமாக செல்ல முடியும். அப்போ நம்ம உலக காரியங்களை தாண்டி, உலக படிப்பு அனுபவம் எல்லாத்தையும் தாண்டி மக்களே கடவுளை ஆசை இருக்கும்போது நம்மளால் செல்ல முடியும். அப்போ இது முக்கத்து. அப்ப நம்ம வாழ்க்கையில கடவுள் ஆசை தர வேண்டும் என்றால் நாம் இந்த அருளை நோக்கி செல்ல வேண்டும். இறை வார்த்தை நல்லா கவனிச்சிங்களா? இறை வார்த்தை நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவாறு பேசும். அந்த திருப்பலியில அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க படிக்கும் பொழுது குடும்பத்துக்கு ஏற்றவாறு இறை வார்த்தை சொல்லிக் கொடுக்கும். நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் மக்களே, என்ன வேதனை வந்தாலும் நமக்கு ஏற்றவாறு அந்த இறை வார்த்தை அமையும். இதுதான் அழகான அருமையான மிகப்பெரிய அபிஷேகமான நமக்கு ஒரு ஆண்டு கொடுத்த வல்லமை. எனவே நம்ம வாழ்க்கையிலே நீங்க திருப்பலியை மையப்படுத்துங்க. திருப்பலியில் இறை வார்த்தையை கேளுங்க மக்களே. இது பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி ஏற்படும். அதுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ திருப்பலிக்கு வரும்போது தயாரித்து வர வேண்டும். ஒரு பட்டுப்புடவை எடுக்கணும், 10 கடை ஏறமா பட்டுப்புடவை எடுக்க மாட்டீங்க. எங்க வீட்டுல எங்க மகள் கல்யாணம், காரைக்குடியில கூப்பிடலாமா, மேட்டுக்குடியில கூப்பிடலாமா, சமையலுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க. ஒரு தோடு வாங்கினா ஆளுக்கா ஜுவலரியா, ஜோலுக்கா ஜுவலரியா, அந்த ஜுவலரியா எங்க அப்படிலாம் கேட்குறீங்க. எல்லாம் கேட்ட நீங்க திருப்பலிக்கு அப்படியே வந்து உட்காந்தா என்ன மக்களே? திருப்பலியை தயாரித்து வாங்க. ஒரு நிமிஷம் உங்களுடைய அமைதியை உட்காந்து வாசகங்களை படிச்சுட்டு வாங்க மக்களே. திருப்பலி வார்த்தை அங்க சொல்லு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த உயிருள்ள ஜீவிக்கிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலைப்படத்திலே ஆண்டு உயிரோடு வர இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்களும் பேதுருவை போன்று, நீங்களும் நல்ல பேர் போன்று துணிவோடு நம்மளால் பயணிக்க முடியும். தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம்.
திருப்பதில்லை. ஆமென்.